ஜெயலலிதா என்னும் நான் இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத தலைமையாக கருதப்பட்டவர் ஜெயலலிதா. சினிமா துறையில் ஜாம்பவானாக விளங்கிய அவர் தமிழக அரசிலும் யாரும் அசைத்து பார்க்க முடியாத பெரும் தலைவராக விளங்கினார். கர்நாடகா மாநிலம் மைசூரில் ஜெயராம் சந்தியா தம்பதியருக்கு மகளாக 1948 பிப்ரவரி 24 பிறந்தவர் ஜெயலலிதா. அவரது மூதாயார் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்தவர்கள். படப்பிடிப்பில் படுசுட்டியாக விளங்கிய ஜெயலலிதாவிற்கு சட்டம் படிக்கவே ஆசை. ஆனால் வீட்டின் நிலை கருதி தனது தாயின் விருப்பத்திற்கு இணங்க சினிமாவில் அவர் நுழைந்தார். இளம் வயதிலேயே திரையுலகில் நுழைந்த ஜெயலலிதா எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட அன்றைய முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்தார். போது அதிக சம்பளம் வாங்கிய நடிகைகளில் முதன்மையானவராக இருந்தார். 1982 அதிமுகவில் தம்மை இணைத்துக் கொண்ட அவர் அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக உயர்ந்தார். 1984 ராஜ்யசபாவில் முதலில் அவர் ஆற்றிய உரை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம், இந்தி உட்பட పల్వేరు మொழிகளில் பேசும் திறன் கொண்டவர் జయలలిత. నేను ఆంధ్రప్రదేశ్ ముఖ్యమంత్రి గారికి నిన్న ఇచ్చిన మాటను ఈ రోజే నిలబెట్టుకోగలిగినందుకు చాలా గర్వపడుతున్నాను. I thank Shri Janardhan Reddy garu for inviting me to Nellore to participate. எம்ஜிஆர் மறைவுக்கு பின் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜெயலலிதா தமிழக அரசியலில் கருணாநிதிக்கு மாற்றான அரசியல் சக்தியாக தம்மை நிலைநிறுத்திக் கொண்டார். 1991 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக முதல் முறையாக பொறுப்பேற்றார். ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பல்வேறு புகார்களால் அடுத்தடுத்து வந்த தேர்தலில் அதிமுக ஆட்சியை இழந்தது. இதையடுத்து திமுகவின் 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டார் ஜெயலலிதா. 2001 4 தொகுதிகளில் ஜெயலலிதா தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. 2001 தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்ற ஜெயலலிதா டான்சி வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக பதவி விலகினார். வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் 2002 3வது முறையாக மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். இதனை அடுத்து 2015 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு 5வது முறையாக தமிழக முதலமைச்சராக பதவியில் அமர்ந்தார் ஜெயலலிதா. 2016 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட ஜெயலலிதா மீண்டும் மகத்தான வெற்றி பெற்று 6வது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் குணச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். உடல்நலக்குறைவால் 2016 செப்டம்பர் மாதம் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெயலலிதா 75 நாட்கள் சிகிச்சைக்கு பின் சிகிச்சை பலனின்றி 2016 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உயிரிழந்தார். தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தபோது பெண்களின் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளித்த ஜெயலலிதா தொட்டில் குழந்தை திட்டம், மகளிர் காவல் நிலையம் போன்ற திட்டங்களை செயல்படுத்தினார். விளையாட்டுத் துறையின் மீது அவருக்கு தனி கவனம் உண்டு. அரசியல் பங்களிப்புக்காக பல்வேறு பல்கலைக்கழகங்கள் ஜெயலலிதாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டங்களை வழங்கின. தமிழகத்தின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பெருமையும் ஜெயலலிதாவுக்கே சேரும். தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரான முதல் பெண் தலைவர் என்ற பெருமையும் ஜெயலலிதாவையே சாரும். தமிழகத்தின் முதல்வராக ஜெயலலிதாவின் 20 வருடங்களுக்கும் அதிகமான ஆட்சி காலத்தில் பெண்களுக்காக பெண்களையே மையப்படுத்தி பல நல திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் ஜெயலலிதா. 1991 உடன் முதலாக அறிவித்த திட்டம் தொட்டில் குழந்தை திட்டமாகும். ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் 2011 திருமணத்திற்கு தங்கம் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் பெருநகரங்களில் மலிவான விலையில் தரமான முறையில் மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று திட்டமிட்ட ஜெயலலிதா அம்மா உணவகத்தையும் உருவாக்கினார். தமிழக அரசு நடத்தும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் படித்து வரும் மாணவ மாணவிகளுக்கு தங்களின் அறிவை மேம்படுத்திக் கொள்ள தொழில்நுட்ப கல்வி அறிவை சிறப்பான முறையில் பெறவும் விலையில்லா லேப்டாப் வழங்கும் திட்டத்தையும் அறிமுகம் செய்தார். தமிழ்நாட்டில் பாட்டிலில் தண்ணீர் 20 ரூபாய் முதல் 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தமிழக அரசு மானிய விலையில் பஸ் நிலையம், ரயில் நிலையம் என மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் வெறும் 10 ரூபாய்க்கு தண்ணீர் பாட்டில்களை வழங்கும் திட்டத்தை
அறிவித்து தற்போது சிறப்பாக செயல்படுத்தி வந்தார். தமிழக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருந்த மற்றொரு திட்டம் அம்மா குழந்தை பராமரிப்பு பொருட்கள் திட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். மிக சிறப்பாக அந்த திட்டம் அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்ந்தது. 2011ஆம் ஆண்டு முதலமைச்சராக தனது தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டவாறு மக்களுக்கு விலையில்லா அம்மா கிரைண்டர், மிக்சி, டேபிள் ஃபேன் ஆகியவற்றை அளித்தார் முதல்வர் ஜெயலலிதா. 2012ஆம் ஆண்டு ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் தமிழக மக்களுக்கு அனைவருக்கும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ காப்பீடு திட்டம் வழங்கப்பட்டது. சந்தையில் நாளுக்கு நாள் மருந்து பொருட்களின் விலை அதிகரித்து வரும் நிலையில் மக்களுக்காக அன்றாட நோய் மற்றும் பாதிப்புகளுக்கான மருந்து பொருட்களை மலிவான விலையில் அளிக்க அம்மா மருந்தகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை தாண்டி அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா சேவை மையம் என பல திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். தொழில் வளர்ச்சியிலும் தமிழ்நாட்டின் முதன்மை பங்கை அவர் வடிவமைத்தார். அம்மா உணவகங்கள், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகங்கள், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? இது போன்ற திட்டங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? நீங்கள் கேட்டீர்களா? இல்லை. பின் இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி வந்தன? ஏனென்றால் ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது தெரியும். ஜெயலலிதாவுக்கு பின் ஆட்சியில் அமர்ந்த எடப்பாடி பழனிசாமியும் இத்திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி செய்து முடித்தார் என்பதே அதிமுகவின் வரலாறும் ஜெயலலிதாவின் சாதனைகளும் ஆகும்.